முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவராக, மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். என்ன திட்டம்? காங்கிரசுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன? அதாவது கார்த்திகேயன், ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அருமையான ஒரு சொற்றொடர் உண்டு. எங்கே நீ தவிர்க்கப்பட்டாயோ, எங்கே நீ அவமதிக்கப்பட்டாயோ, அந்த இடத்தில் நீ தவிர்க்கப்பட முடியாதவனாகவும் மதிக்கப்படக்கூடியவனாகவும் சென்று அமர்வதுதான் அந்த அரசியல் பயணத்தின் வெற்றி என்று சொல்வார். கடந்த முறை நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்களை நீங்க நீதிபதி முறை மூலம் பதவி நீக்கம் செய்து அவரை பதவி நீக்கம் செஞ்சீங்க. இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு பதிலாக 2 தொகுதியில வெற்றி பெற்று விட்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு போன முறை எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் இருந்த அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்று ஏறக்குறைய 100 இடங்களை பெற்று அரசியல் சாசனம் அங்கீகரிக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கு சகோதரர் நாகராஜன் அவர்கள் சொல்றாரு, ஒரு பெரிய வெற்றி அல்ல, ஒரு 35 இடங்கள் வந்திருந்தால் இன்னைக்கு இந்த இடம் இப்படியே மாறி வந்திருக்கும். 35 இடங்கள் தான், 2 பேருக்கு 60 இடங்கள் தான் வித்தியாசம். அதுல ஒரு 35 இடங்கள் மாற்றி இருந்தால் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருப்பார். அவர் மோடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் அவைக்கு வருவாரா வரமாட்டாரா என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, இன்னைக்கு எதிர்க்கட்சி ஜனநாயகத்தில் பாராளுமன்ற மரபுல இந்த லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ஷேடோ பிரைம் மினிஸ்டர், நிழல் பிரதமர். அவர் இன்று நிழல் பிரதமராக உள்ளே வந்திருக்கிறார். இனிமேல் தவிர்க்கப்பட முடியாதவர். இந்த நாட்டில் நீங்க என்ன முக்கியமான நியமனங்கள் செய்தாலும், அது சிபிஐ இயக்குநராக இருந்தாலும் சரி, விஜிலன்ஸ் அந்த துறையினுடைய ஆணையாளராக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையாளர்களாக இருந்தாலும் சரி, இதை போன்ற மனித உரிமை ஆணையாளராக இருந்தாலும் சரி, நீங்கள் இனிமேல் ராகுல் காந்தியும் பிரதமரோடு சரிசமமாக உட்கார்கின்ற அந்த இடத்தில்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அமர வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இனிமேல் நீங்க சொல்வதெல்லாம் அவரை பார்த்து விவரம் தெரியாதவர். நீங்க அருமையா கேட்டீங்க. அவர் ஒவ்வொரு நாளும் சொன்னதுதான் கடந்த 10 ஆண்டுகளாக அவர் எதையெல்லாம் சொன்னாரோ, ஜிஎஸ்டியிலிருந்து கபர் சிங் டாக்ஸ் என்று சொன்னார். இன்னைக்கு ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்ட ஏறக்குறைய 53,000 சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அடைத்திருக்கின்றன. இன்னைக்கு எப்படி வேக்சின்ஸ் எப்படி கையாண்டாங்கிறத அன்னைக்கே குற்றம் சொன்னார். இன்னைக்கு இந்தியாவுடைய வேக்சினுக்கு வெளிநாட்டில் கடன் வாங்கி பிரதமர் மோடி போட்டது இந்த சந்தி சிரிக்கிறது. ஆகவே அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொன்னதை இன்று பாராளுமன்றத்திற்குள்ள மிக பொறுப்பான இடத்திலிருந்து சொல்ல போகிறார். இப்ப அவ்வளவு பெரிய பொறுப்பை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேடோ பிரைம் மினிஸ்டர்ங்கிற பெரிய பொறுப்பை, பெரிய சுமைய தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்திக்கு தகுதி இல்லைன்னு தானே ஆளுங்கட்சிகள் பாக்குறாங்க, விமர்சிக்கிறாங்க. அதாவது அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையான்னு மக்கள் முடிவு செய்யணும். அவரை தேர்ந்தெடுத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்யணும். அவருக்கு யாருக்கு தகுதி இருக்கிறது இல்லை என்பதை முடிவு செய்யக்கூடிய உரிமை பாஜகவிடம் கிடையாது. மக்கள் இன்னைக்கு தகுதி உடையவர் என்று சொல்லித்தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி முக்கிய எதிர்க்கட்சியாக ஆக்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நண்பர் சொன்னார் அல்லவா, திரிணாமுல் காங்கிரஸ் வரலன்னு. இந்த எதிர்க்கட்சியினுடைய தலைவர் என்று அவர் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரசும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் அங்கீகரித்திருக்கிறது. இதையெல்லாம் அவர் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்திலே இருக்கிறார். அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அவர் பேசின வார்த்தைகள், இன்னைக்கு பிரதமர் சொன்ன வார்த்தைக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் பாருங்க. இந்த ஹவுஸ் should be you run the house efficiently சொன்னார். திறமையாக நடத்தினீர்கள் என்று சொன்னார். உடனே இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்டார், எது திறமை? எங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு ஹவுஸ் நடத்துறது திறமையா? இந்த ஹவுஸுக்குள்ள மக்களுடைய குரல் எவ்வளவு ஒலிக்கிறதோ அதுதான் இந்த ஹவுஸுக்கு பெருமை என்று சொன்னார். ஆகவே வார்த்தைக்கு வார்த்தை எதிர்கொள்ளக்கூடிய திறமை, அதற்கான தைரியம். இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு தூரம் சுற்றுப்பயணம் செய்து அனைத்து தரப்பு மக்களையும் கலந்து பேசி அனைவரோடு உறவாடி இந்தியா முழுமையும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியுடைய அவர் நடந்து எங்கேயும் போனதில்ல. திரு ராகுல் காந்தியுடைய கடந்த கால நாடாளுமன்ற செயல்பாடுகள் வச்சுதான் பாஜக அந்த விமர்சனத்திற்கே வர்றாங்க. அட்டெண்டன்ஸ் 51%, தேசிய சராசரி 79%, மாநில சராசரி 83%. எவ்வளவு விவாதங்கள்ல கலந்திருக்கிறாருன்னா 8 விவாதங்கள்ல. அது தேசிய சராசரி 46.7%, மாநில சராசரி 78.5%.
கேள்விகள் எவ்வளவு கேட்டிருக்காருன்னா 99, தேசிய சராசரி 210, மாநில சராசரி 275. பில்ஸ் எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா 0, அது தேசிய சராசரி 1.5, மாநில சராசரி 4.8. இந்த புள்ளிவிவரங்கள் அடிப்படையில தான் நாடாளுமன்றத்திற்கே ராகுல் காந்தி வரமாட்டாரு, இல்ல வருகை பதிவேடு ரொம்ப குறைவா இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் எதிர்க்கட்சி தலைவருங்கிற பொறுப்பை தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு வலுவானதாக இருக்காதுன்றது கடந்த கால செயல்பாடுகள் அளவிலான மதிப்பீடு. ஏங்க, இந்த தேசத்தின் பிரதமர் எத்தனை நாள் நாடாளுமன்றத்துக்கு வந்தாரு? இந்த மோடி எத்தனை நாள் பார்லிமெண்ட்ல பதில் சொன்னாரு? இந்த மோடி எந்த விவாதத்தில் கலந்து கொண்டாரு? எந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார்? என்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்தார்? என்னைக்கு ஜனநாயகத்தில் யாருக்கு பதில் சொன்னார்? அப்படிப்பட்டவரே 10 ஆண்டு பிரதமராக இருந்திருக்காருங்களே. ஒரு நாள் பாராளுமன்றம் நடக்கின்ற போது 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறாரா தொடர்ந்து? இந்த தேசத்தினுடைய பிரதமர் பாராளுமன்றம் நடக்கின்ற போது ஒரு நாள் அவையில உட்கார்ந்து இருக்கிறாரா? நான் 4 பிரதமரை பார்த்திருக்கிறேன் பாராளுமன்றத்தில். பாராளுமன்றம் நடக்கிற அன்று காலையிலிருந்து மாலை வரை உட்கார்ந்து இருப்பார்கள். கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள். தேவைப்பட்டால் இன்டர்வியூ செய்வார்கள். அமைச்சர்கள் பதில் தவறாக சொன்னால் திருத்துவார்கள். நம்முடைய பிரதமர் பாராளுமன்றத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? பாராளுமன்றத்தில் ஒரு நாள் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா? அவர்கிட்ட கேளுங்க நீங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு உறுப்பினரை விட்டுருங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் 51 விழுக்காடு வந்திருக்கிறார். அது பிரச்சனை இல்ல. ஆனால் ஒரு பிரதமரே அப்படி இருந்து ஆட்சி நடத்திருக்கார 10 வருஷம். அவரை வைத்துக் கொண்டு பார்லிமெண்ட்லுக்கு நீ வரலன்னு ராகுல் காந்தியை பார்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்கிறேன். திரு சுமன் ஸ்ரீராம், அதெல்லாம் நீங்க அதை வைத்துக் கொண்டு ஒருவர் இடப்பட முடியாது. சரி, அடுத்த சுற்றுல சக்சஸ்ஃபுல் பிரைம் மினிஸ்டரா இருப்பார், சக்சஸ்ஃபுல் எதிர்க்கட்சி தலைவரா இருப்பார்.